இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏன் நாம் விசேஷித்தவர்கள். நமக்குள்ளே நாம யோசிக்கணும். சில பேர் சொல்ல நீங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன காரியத்தை செஞ்சிருக்கோம், எதனால நம்ம அவங்களை ஸ்பெஷல்னு சொல்றாங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். வேதம் சொல்லுது நீங்க விசேஷித்தவர்கள். பாருங்க, இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம யூஸ்லெஸ்ஸா இருக்கோமோ, நம்ம யாருக்குமே பயன்படாம இருக்குமோ, எந்த காரியமும் நம்மளால யூஸ் இல்லையோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை 316 TV மூலமாக சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு வேத பகுதி, நாம் ஏன் விசேஷித்தவர்கள், ஒய் we are so special. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம், தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன் நாம் விசேஷித்தவர்கள். நமக்குள்ளேயே நம்ம யோசிக்கணும். சில பேர் சொல்ல நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சுருக்கிறோம், நம்ம என்ன காரியத்தை செஞ்சுருக்கோம், எதனால நம்ம அவங்கள ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். வேதம் சொல்லுது நீங்கள் விசேஷித்தவர்கள். பாருங்க, இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கோமோ, நம்ம யாருக்குமே பயன்படாமல் இருக்குமோ, எந்த காரியமும் நம்மளால யூஸ் இல்லையோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் விசேஷித்தவர்கள். இதற்கு ஆதாரண வசனமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக வைத்திருந்தார். யார் இந்த அவர்கள்? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை விட ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? யாரை விட நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இவனை காட்டிலும் நான் ஸ்பெஷலா, அவனை காட்டிலும் ஸ்பெஷலா? இப்போ வீட்டிலலாம் ஒரு 4-5 பசங்க இருந்தால், டேய் நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னா அவனை விட நான் ஸ்பெஷலா அப்படின்னு கேள்வி வரும்ல. இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்தமானதொன்றை நமக்காக முன்குறித்து வைத்திருந்தார். இந்த யார் இந்த அவர்கள்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. யார் இந்த அவர்கள்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துக்கு நீங்க முன்னாடி வாசிச்சீங்க அப்படின்னா யார் யாருடைய பேரெல்லாம் இருக்கும் தெரியுமா? தாவீது, மோசே, ஆபிரகாம், நோவா, யாக்கோபு, எலியா, எலிசா, மிகப்பெரிய ஜாம்பவான்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்களுடைய லிஸ்ட்டை தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் அதிகாரம்னு சொல்லுவோம். இந்த அதிகாரத்தில் பல பெரிய ஆட்களுடைய பெயர்கள் இடம்பெறும். அப்போ இவ்வளவு பெரிய ஆட்களுடைய பெயரை சொல்லிட்டு கடைசி வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும், இந்த ஆபிரகாம் எல்லாரும், இந்த மோசே, இந்த தாவீது, இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல், இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்க பேரை சொல்லுங்க, இவங்க எல்லாரும் என்னை அல்லாமல், என் பேர் ஆண்ட்ரூ இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை எனக்காக ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் தான், இவர்களை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. தாவீது, மோசே, ஆபிரகாம்லாம் பெரிய ஆட்கள். அவர்களை போல நம்மளால வாழ முடியாது, விசுவாசத்தோடு இருக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அப்போதான் இவர்கள் எல்லாம் என்ன ஆகணும்? பூரணராக முடியும். அப்படி என்ன ஒரு விசேஷமான காரியம் அப்படிங்கிறப்போ இந்த வாரம் நாம் அந்த ஏன் விசேஷித்தவர்கள்ல முதல் டாபிக் பார்க்க போறோம். அதுதான் ஏன் நாம் விசேஷித்தவர்கள்னா, நாம் ஆண்டவருக்கு மனவாட்டி ஆக முடியும். இதுதான் அது முதலாவது விசேஷித்தமான ஒரு பாயிண்ட். தூதர்களால் மனவாட்டி ஆக முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கூடயே இருக்கிற தூதர்களால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு மனவாட்டியாய் மாற முடியாது. அறியாமையின் காலத்தில் வாழ்ந்த ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருந்தவர்களால் மனவாட்டியாக மாற முடியாது. அதற்கு பிறகு நோவாவின் காலகட்டத்திலிருந்து யோசேப்பு அடிமைத்தனத்திற்குள்ளாய் போன காலகட்டம் வரை இருந்த அந்த மனசாட்சியின் காலத்தில் இருக்கிறவர்களால் மனவாட்டி ஆக முடியாது. அதற்கு பிறகு மோசேயின் காலகட்டம், நியாயப்பிரமாண காலகட்டத்தில், இந்த உலகத்தில் தொடங்கினது முதற்கொண்டு இருந்த காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு வரேன். ஆதாம்லேருந்து, நோவாலேருந்து, இப்போ மோசேலேருந்து நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிறவர்களால் மனவாட்டியாக மாற முடியாது. அதற்கு பிறகு இடைப்பட்ட காலங்கள்,
400 years of silence, 400 வருட மௌனம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு 2 வெள்ளை பக்கங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த 400 வருஷம் மௌனம். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாலும் மனவாட்டி ஆக முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு ஆண்டவருடைய வருகை வரும். அதற்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கு இல்லையா, அப்போ வாழப்போகிறவர்களாலும் மனவாட்டியாய் மாற முடியாது. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். அதிலே இருக்கிறவர்களாலும் மனவாட்டியாய் மாற முடியாது. அப்போ யாரால் மனவாட்டியாக மாற முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த கிருபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மனவாட்டியாய் மாற முடியும். இப்போ சொல்லுங்க, நாம விசேஷித்தவர்கள் தானே? ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஒரு காரியம், மோசேக்கு கிடைக்காத ஒரு காரியம், தாவீதுக்கு கிடைக்காத ஒரு காரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, மனவாட்டியாக கூடிய ஒரு வாய்ப்பு. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்ற வசனம் சொல்லுது. அப்போ பரலோகத்துல ஒரு காரியம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் நடைபெற காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த சபையாகிய மணவாட்டி மேலே எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த மணவாட்டிக்கு யார் பாத்திரவான்கள் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த மணவாட்டியாக மாற வேண்டிய ஆட்கள். வேற யாருக்கும் அந்த சான்ஸ் இல்லைங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் இல்லையா? நம்ம நிறைய இடத்துல போனீங்கன்னா ஸ்பெஷல் தோசை வேணுமா, ஸ்பெஷல் டீ வேணுமா, ஸ்பெஷல் வேணுமா, இந்த ஸ்பெஷல் வேணுமா. ஆனால் வசனம் சொல்லுது நீங்களே ஸ்பெஷல். எவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள், ஆண்டவருடைய வாயிலிருந்து வருது, நீங்கள் ஸ்பெஷல். இவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த காரியம், ஸ்பெஷலான ஒரு காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதில் முதல் காரியம்தான், நீங்கள் தான் மனவாட்டி ஆக முடியும், வேறு யாராலும் ஆக முடியாது. இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் மனவாட்டி ஆக முடியும். இதற்கான காரணத்தை ஆண்டவரே சில வசனங்களில் சொல்லுகிறாருங்க. ஆண்டவர் வந்து நான் மனவாளன்னு நிறைய நேரத்தில் சொல்லுகிறார். நீங்கள் வேணா அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். மத்தேயு 9:15 வாசிச்சீங்கன்னா, அதற்கு இயேசு மனவாளன் தங்களோடு இருக்கையில் மனவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? பாருங்க, இங்க ஆண்டவர் தன்னை மணவாளனாக காட்டுகிறார். அப்போ ஆண்டவர் தன்னை மணவாளனாக அவர் காட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மணவாட்டி தேவை இல்லையா? இன்னொரு உவமை கூட இருக்கு, 10 கன்னிகைகளுக்கான உவமை. அவர்கள் அந்த பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தன்னை மணவாளனாக உருவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் சபையாகிய மணவாட்டி தயாராகி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ மணவாட்டிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் இல்லை? ஏன் அப்படின்னா, இதற்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நீங்கள் யூத முறைமைக்கு நீங்கள் போகணும். யூத முறைமைக்கு போனால் யூத முறைமையில் எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, திருமணம் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பெண்ணை வந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு எப்போ திருமணம்ங்கிறது பெண் வீட்டாருக்கு தெரியாது. எப்போ நடக்கும்? இப்போ நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த நாளில் இந்த டேட்டில் இந்த கல்யாண மண்டபத்தில் பத்திரிக்கைலாம் அடித்து, அப்படியெல்லாம் நடக்காது. மாப்பிள்ளை வீட்டார் எப்போ வருவாங்கன்னு பெண் வீட்டாருக்கு யாருக்குமே என்ன ஆகாது தெரியாது. எப்போ வேணால் வருவாங்க. இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். பெண் வீட்டு சைட்லேருந்து எப்போவுமே தயாராக இருக்க வேண்டும். மாப்பிள்ளை ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் போய் அவர்கள் வசிப்பதற்கான வீட்டை தயார் செய்ய வேண்டும். ஒன்ஸ் அந்த வீடு தயாராகிடுச்சு அப்படின்னா, சரியா கரெக்டாக வந்து கட்டியாச்சு அப்படின்னா, எப்போ வேணா எந்த நேரம் வேணா மணவாளன் வரலாம். மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படி தான் யூத முறையில் திருமணம் நடக்கும். எதுவுமே முன்குறித்து இந்த நாளில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மணவாளன் சொல்ல மாட்டார். பாருங்க, இப்போ புரியுதா?
ஏன் வசனம் சொல்லுது ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது, எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது? ஏன்னா அவர் மணவாளன். யூத முறைமையின்படி திருமணம் எப்போ நடக்கும்னா மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. இந்த மணவாளனுடைய அப்பா எப்போ போன்னு சொல்கிறாரோ அப்போ அந்த மணவாளன் என்ன பண்ணணும்? போகணும். அப்போ இந்த மணவாட்டி ஆகிய சபை எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். அந்த 10 கன்னிகைகளுக்கும் அதுதான் அந்த ஓமையில் சொல்கிறாரு. அந்த எண்ணெயும் திரியும் அணையாமல் என்ன பண்ணணும்? பார்த்து கொள்ளணும். எப்போ நடக்கும், எப்போ வருகை இருக்குன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்மளை மணவாட்டி என்கிற ஒரு ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். அப்போ மணவாட்டி எந்த நேரமும் நம்ம என்னவா இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமாய் இருந்தால்தான் மணவாளன் எந்த சமயத்தில் வந்தாலும் நாம் உடனே அவரை எதிர்நோக்கி செல்ல முடியும். அடுத்தது, அந்த மணவாளன் வீட்டை கட்டின பிறகுதான் என்ன பண்ணுவாரா? வருவார். வசனம் சொல்லுது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை அந்த ஸ்தலத்திற்கு அழைத்து செல்வேன். பாருங்க, எப்படி அழகா ஆண்டவர் நமக்காய் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு இல்லை? மணவாட்டி வருவா, சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த மணவாட்டி மேலே வரணும், அவர்கள் என்னோடு கூட தங்கணும், என்னோடு கூட பரலோகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சபையாகிய மணவாட்டி என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இந்த மணவாட்டிங்கிற ஒரு ஸ்தானம். ஆபிரகாம் யோசித்து பார்த்தாலும் கிடைக்காது. ஒருவேளை தாவீது எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுக்கல? கிடையாதுப்பா, இந்த காரியத்தை நான் ஒரு சில கூட்டத்துக்காக வைத்திருக்கிறேன். அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும். அந்த ஆசீர்வாதம், அந்த ஒரு ஸ்பெஷல், அந்த ஒரு விசேஷத்தை காரியத்தை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறார். அடுத்து இந்த மணவாட்டி குறித்ததான சில காரியங்களை நாம் ஆராய்வோம். முதலாவது மணவாட்டி எங்கிருந்து வந்தா அப்படின்னா ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து வருகிறார். அப்போ விலா எலும்புக்கும் மணவாட்டிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. ஏன்னா முதல் ஸ்திரீ எதிலிருந்து சிருஷ்டிக்கப்படுகிறாள் என்றால் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து சிருஷ்டிக்கப்படுகிறாள். இது எல்லாருக்குமே கதை தெரியும். ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு போகிறார். அதற்கு பிறகு என்ன பண்றாரு? விலா எலும்பை எடுக்கிறாரு. அதிலிருந்து ஸ்திரீ உருவாகிறாள், மணவாட்டி உருவாகிறாள். இது அப்படியே பார்த்துட்டு இன்னொரு காரியத்துக்கு போவோம். சிலுவையில் ஆண்டவர் ஜீவனை விட்டுட்டாரு, மரித்து தொங்கி கொண்டிருக்கிறார். சிலுவையில் மரித்து தொங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிங்களேன். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து மணவாட்டி எடுக்கப்பட்டால், இங்க ஆண்டவர் மரித்து விட்டார். ஒரு போர்ச்சேவகன் ஆண்டவருடைய விலா எலும்பில் என்ன பண்றான்? குத்துறான். குத்துன உடனே என்னாச்சு? உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, எப்படி ஆதாம் அயர்ந்த நித்திரையா இருக்கும் பொழுது, அதாவது வசனம் சொல்லுது ஆதாம் நித்திரை அடைந்தான். ஆதாம் மரணித்த பிறகு அவனுடைய விலா எலும்பிலிருந்து எப்படி மணவாட்டி உருவானாலோ அதுபோல இயேசு மரணித்த பிறகு அவருடைய விலா எலும்பில் குத்தின அந்த விலா பகுதியில குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்தது. அங்கதான் அந்த மணவாட்டி சபை உருவானது. ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் மணவாட்டி இல்லை? இப்போ நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிறவங்க தான் மணவாட்டி அப்படின்னு சொன்னா, அந்த கேப் என்ன அப்படின்னா அந்த சிலுவை மரணம் தான். அந்த சிலுவை மரணம் தான் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றினது. அந்த சிலுவை மரணத்தினால அந்த விலா எலும்பு தொடப்பட்டதுனால அந்த இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு போய் நம்மை மணவாட்டியாய் மாற்றினது. அந்த இரத்தத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நாம். அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் நாம். அதனாலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள என்ன பண்றோம்? மணவாட்டியாய் மாறுகிறோம். இதே விழா இன்னொரு இடத்துலையும் வருது. யார் சபையாய் ஆண்டவர் முன்குறிக்கிறார் அப்படின்னா பேதுருவை சபையாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? முன்குறிக்கிறார். பேதுருவை தான் சபை, நீ கல்லா இருக்கிறாய், நான் உண்மையில என்ன பண்ணுவேன்? சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பேதுரு போயிட்டு ஒரு ஜெயிலில் அவர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அப்பொழுது ம் கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ம் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ம் அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று. பாருங்க பாருங்க, அவன் பேதுருவை, வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, தலையில தட்டல, தோல்ல தட்டல, முதுகுல தட்டல, அந்த தூதன் விழாவிலே தட்டி. இன்னும் ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, ஸ்மார்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது விழாவில அடித்தான்னு இருக்கும். பாருங்க, எங்கெல்லாம் விழா எலும்பு தொடப்படுகிறதோ, விழா எலும்பு வேதம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல மணவாட்டி உருவாகிறாள் என்று அர்த்தம். ஆதாமுடைய விழா எலும்பு தொடப்பட்டது, ஏவாள் உருவானாள். ஆண்டவருடைய விழா எலும்பு குத்தப்படப்பட்டது, அந்த இடத்துல இருந்து மணவாட்டிக்கு ரட்சிப்பு வந்தது. இங்க பேதுரு சபையா இருக்கிறார். மணவாட்டி ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்தது இந்த சபை ஆரம்பித்த காலத்துல. அப்போ யார் மணவாட்டி? நீங்களும் நானும் தான் மணவாட்டி. இன்று இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது தெரியாது. காலம் கடைசியாகி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் வேணாலும் ஆண்டவருடைய வருகை வரலாம், அது நிச்சயம். அப்போ மணவாட்டியாகிய நாம் ஒரு விசேஷித்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்காரு. மணவாட்டின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும். நம்ம மணவாட்டின்னு சொல்லிக்கிட்டு அந்த மணவாட்டிக்கான ஒரு ஆயத்தமும் இல்லைன்னா அந்த பதவியை நம்ம இழந்து போயிடுவோம். நான் தான் மணவாட்டி, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த மணவாட்டிக்குரிய ஆயத்தங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அது எப்படின்னா, எஸ்தரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்தர் புத்தகத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கும். ஒரு மணவாட்டி ஆக போற ஸ்திரீ எப்பேற்பட்ட சுத்தங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்களேன், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போள தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவின் இடத்திற்கு பிரவேசிக்க. இங்க பாருங்க, உலக பிரகாரமான ஒரு ராஜா, ஆகாஸ்வேரு ராஜா, அவருக்கு ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு ஆயத்தங்களை செய்கிறார்கள். 6 மாசம் வெள்ளை போலத்திலையும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்திலையும் மற்ற பெண்களுக்குரிய எல்லா விதமான ஒரு காரியங்களும் சுத்திகரிப்புலையும் என்ன பண்ணாங்க, அந்த மணவாட்டியை கொண்டு போறாங்க. இந்த மணவாட்டிங்கிறவள் கன்னிகையா இருக்கணும் அப்படிங்கிற எஸ்தர்ல ஆரம்பத்துல நீங்க வாசிச்சிங்க அப்படின்னா தெரியும். யாருப்பா ராஜாவுக்கு அந்த பெண்ணை தேடணும் அப்படின்னா முதலாவது சொல்றாங்க, அவள் கன்னிகையா இருக்க வேண்டும், ரூபவதியா இருக்க வேண்டும், அழகா இருக்க வேண்டும், அவள் வெள்ளை போலத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவள் சுகந்த வர்க்கத்தினால் அவள் வாசனை வீச வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தாதான் மணவாட்டியா மாற முடியும். ஏதோ மணவாட்டி, நானும் மணவாட்டி, ஆனா நான் பண்ற பாவெல்லாம் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவேன், ஆனா மற்ற நாள்லாம் நான் எப்படி வேணா இருப்பேன், ஆனா நானும் மணவாட்டி அப்படின்னு சொல்ல வேலைக்காகாது. மணவாட்டி என்றால் அதற்குரிய ஆயத்தத்தோடு நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். அதற்கான காரியங்களை நாம செய்யணும். வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம் அப்படின்னா நம்முடைய வாசனை வீசணும். வசனம் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், சபையும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறது. அப்படின்னா மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றா இருக்க வேண்டும். மணவாளனுடைய குவாலிட்டி நமக்குள்ள வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கணும். அப்போதான் நாம மணவாட்டி. அப்போ நம்முடைய போற இடத்துலலாம் நம்முடைய வாசனை வீச வேண்டும். சுகந்த வர்க்கம் என்ன பண்ணணும், வாசனை வீச வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த காரியம் எல்லாம் நடக்கும். அப்போ அதற்கு ஆயத்தப்படணும் மணவாட்டியா. இந்த எஸ்தர் பாருங்க, யூத ஸ்திரீ தான், ஆனா எங்கேயோ கடந்த ஒரு அனாதை பெண், யாராலேயோ வளர்க்கப்படுகிற ஒரு பெண். ஆனா அவளுடைய அந்த ஆயத்தம், அந்த கர்த்தர் மேல வைத்த பிரியம் அவளை மணவாட்டியாய் மாற்றினது. இப்போ ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டோம், எஸ்தர். அவள் யூத ஸ்திரீ. அவளுக்கு யூத ஸ்திரீ, அவள் மணவாட்டி. ஆனா நாம யூதர்கள் கிடையாது இல்லையா, நம்ம புறஜாதி. அப்போ நீங்க கேட்கலாம், புறஜாதிக்கு என்ன வசனம் இருக்கு மணவாட்டியா மாறுறதுக்கு அப்படிங்கிறப்போ ரூத் 3:12 வாசிங்களேன். உன்
செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்க, இந்த ரூத் தான் நம்மளுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். யார் அப்படின்னா, ரூத் வந்து யூத பெண் கிடையாது. ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீ. அப்போ இங்க இஸ்ரவேலின் ஆண்டவருக்குள்ளாய் சட்டைகளுக்குள்ளாய் நீ அடைக்கலம் புகுந்தபடினால் அவர் உனக்கு நலமானதை செய்வாராக. இப்போ நாம புறஜாதி தான். நாம் எங்கேயோ வாழ்ந்தோம்ல, எங்கேயோ பாவத்தில் இருந்தோம், சேத்துல உருண்டு கிடந்தோம், என்னென்னமோ பண்ணி கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, கூட்டிட்டு வந்து அவருடைய சட்டைகளுக்குள்ளாய் மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ளாய் மறைத்து வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். அப்போ இவ்வளோ ஆசீர்வாதத்தை தருவாருங்க, அவங்கள மனவாட்டியா ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அதற்கு தான் அதே ரூத்லேயே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர. பாருங்க, இதுதான் இந்த லைன் மட்டும் நல்லா பாருங்களேன். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்று. பாருங்க பாருங்க பாருங்க, இந்த ஒரு மோவாபிய ஸ்திரீ இப்ப இவளை மீட்பதற்கு, இவளுக்குரியதான காரியங்களை செய்வதற்கு 2 பேருக்கு ஆப்ஷன் இருக்கு. அதான் வசனம் சொல்லுது, உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர இதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை. அப்போ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா 2 காரியத்துக்கு தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ யூத ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 10 கட்டளைகள் இருக்கு, 363 கட்டளைகள், இந்த மாதிரி நிறைய கட்டளைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கட்டளைகளை எல்லாம் கை கொண்டாங்க அப்படின்னா யூதர்களுக்கு அதன்படி நியாய தீர்ப்பு நடக்கும். ஆனால் ஒருவேளை நான் புறஜாதியா இருக்கேன், என்னால் அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து என்னை என்ன பண்ண முடியாது, மீட்டுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் உங்களையும் என்னையும், யூதர்கள் அல்லாத உங்களையும் என்னையும் மீட்க முடியாது, மீட்க முடியாது. அப்போ வசனம் சொல்லுது, உன்னையும் என்னையும் அல்லாமல் வேறு ஒருவராலும் மீட்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க போவாஸ் என்கிற ஒரு கேரக்டரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்க ஒப்பீடா என்ன பண்ணலாம், பேசலாம். இங்க ரூத்ங்கிற மோவாபிய ஸ்திரீ, புறஜாதியான ஸ்திரீ, அவளை நியாயப்பிரமாணத்தால் மீட்டெடுக்க முடியாது, ஏன்னா அவள் புறஜாதியான ஸ்திரீ. அப்போ ஏன் நாம் விசேஷித்தவர்கள்னா, அந்த போவாஸ் சொல்றாரு, நீ மீட்கலைன்னா நான் மீட்பேன். ஏன்னா போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பா இருக்கிறார். அவருடைய ரத்தம் தான் புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும். அதனால்தான் நீங்கள் மனவாட்டி. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவராகிய இயேசு தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மனவாட்டியாய் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த மனவாட்டியானா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க? அவரோடு கூட ஒரு நெருக்கமா இருக்கலாம், அவரோடு கூட மார்பில் சாயலாம், அவருடைய இருதய துடிப்பை நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். எந்த விதமான உறவுக்கும் இல்லாத ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு நெருக்கம் இந்த மனவாட்டி உறவுக்கு இருக்கும். ரகசியங்கள் நம்முடைய காதில் ஆண்டவருடைய ரகசியங்கள் கேட்கப்படும். அவ்வளோ ஒரு க்ளோஸான ரிலேஷன். ஸோ இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசேஷித்தவர்கள். இதை பார்த்தவங்கெல்லாம் மற்றவங்கள பார்த்து சொல்லுங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா ஆபிரகாம் தாவீதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், மனவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். மெசேஜை கேட்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இது எல்லாருக்கிட்டும் போய் சொல்லுங்க, இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய கிருபை உம்முடைய தயவு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நாளில் ஆண்டவர் நல்லதொரு செய்தியை எங்களுக்கு கேட்க கிருபை கொடுத்தீங்க. நாங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்பதை ஆண்டவரை எங்களுக்கு புரிய வைத்தீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை ஆபிரகாமை போல விசுவாசத்தில் இல்லாமல் இருக்கலாம், தாவீதை போல ஆண்டவரை சங்கீதங்களை பாடாமல் ஆண்டவரை துதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கென்று ஒரு விசேஷித்த காரியத்தை நீர் வைத்திருக்கிறீங்க.
விசேஷித்தமான மணவாட்டி என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இத்தனை நாள் ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ விசேஷித்தமானவர்கள் என்பது எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் இவ்வளோ ஸ்பெஷலானவர்கள் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. எங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்கிறீங்க விசேஷித்தமானவர்கள் என்று. அப்பா, எஸ்தரை போல நாங்கள் ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எஸ்தரை போல ஆயத்தமாகி வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் நாங்கள் போகிற இடமெல்லாம் வாசனை வீசக்கூடிய ஒரு மகனாய் மகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவர், எங்களுக்காய் சிலுவையில் நீர் மரித்து புறஜாதியாராகிய எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தி நீர் எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. எங்களை மனவாட்டியாய் ஆண்டவரை வைத்திருக்கிறீங்க. அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் போல ஆண்டவரை புத்தி இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை எண்ணெய் இல்லாமல் நாங்கள் இருக்க ஆண்டவரே கூடாத ஆண்டவரே. ஆயத்தத்தோடு இருக்க ஆண்டவரை எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஆண்டவர் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் மனவாட்டியாய் ஆண்டவரை மாற கிருபை கொடுங்கப்பா. மனவாட்டியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்க, பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் நாங்கள் மனவாட்டியாய் வந்து நிற்க கிருபை கொடுங்க ஆண்டவரை. இப்படிப்பட்ட விசேஷித்த பாக்கியத்தை நாங்கள் தூர எறிந்து போட்டு ஏதோ உலகத்தோடு ஒன்றி வாழாமல் இந்த விசேஷித்த நன்மையை தூக்கி எறியக்கூடாது ஆண்டவர். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் உமக்காய் மனவாட்டியாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எங்களை மாற்றுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய அன்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆண்டவரை பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நல்ல உலக ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுங்கப்பா. கட்டளையிடுங்க ஆண்டவரை. உமது கிருபை, உம்முடைய தயவு இருக்கட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியம் பட்டாபுரம் பகுதியிலே ஹிந்து காலேஜ் பகுதியிலே நம்பிக்கையின் வாசல் ஜப வீடு என்கிற ஒரு ஜப வீட்டை வைத்து நடத்தி கொண்டு வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 12 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறும். இது இல்லாமல் எங்களுடைய ஒரு தரிசனம் 1,00,000 ஜப வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று. 1,00,000 ஜப வீரர்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் எங்களுடைய சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, சபைக்கு வர தேவையில்லை. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மிஸ்ட் காலோ இல்லை மெசேஜோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை நாங்கள் அனுப்புவோம். இந்த நேரத்தில் முழங்கால் ஜெபம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இல்லை, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இப்போ தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே அறிந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்போது எல்லா இளைஞர்களும் எல்லா மக்களும் வேற ஒரு காரியத்துக்கு தயாராக போய் கொண்டிருக்கும் பொழுது நாமும் ஆண்டவருக்குள்ளாய் போர் செய்கிற போர் வீரர்களாய் தயாராக வேண்டும். அப்போது நீங்கள் ஜெபிக்கிற ஒரு போர் வீரனாக என்ன பண்ணணும்? மாறணும். 1,00,000 ஜப வீரர்களை உருவாக்குவது எங்களுடைய தரிசனமாக இருக்கிறது. அந்த தரிசனத்திற்கு நீங்கள் உதவ விரும்பினால் இந்த காட்டு கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஸ்டு கால் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களை இன்வைட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கான ஜபத்தை என்னென்ன ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுவோம். அதன்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெப தேவைக்கோ இல்லை ஆவடி பக்கம் பட்டாபுரம் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.